நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ நம்பவே மாட்டேங்க, எனக்கு ஒரு ஷோக்கான பேமெண்ட் 500 rupees. 8-10 சாங் ஆடுவோம் அந்த ஷோவில். அந்த ஷோக்கான பேமெண்ட் 500 rupees, அவ்வளோதான். அதையும் தாண்டி பண்ணுறது என்னன்னா, நான் அது பண்ணது வந்து அந்த பேமெண்ட்டுக்காக கிடையாது. அது வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும். இங்கேருந்து நம்ம எங்கேயாவது போயிட மாட்டோமான்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து ஐ பெர்ஃபார்ம்ட் இன் ஊர் சைட்லலாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது இவளுக்கு அதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்தா எங்கே வேணா போய் ஆடிடுது அப்படின்னு. எவ்வளோ காசு கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா அது? ஸோ அந்த மாதிரிலாம் ஹர்ட் ஆகும். பட் அதையும் தாண்டி நம்ம பண்றது அவங்களுக்காக இல்லைங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம என்ன பண்ணாலுமே, ட்ரஸ்ட் மீ, என்ன பண்ணாலுமே இல்லைங்களா, இப்போ நான் மட்டும்தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், நான் மட்டும்தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அதில் அர்த்தமே இல்லை. ஒருத்தவங்களையும் உட்கார வச்சு கேட்டால் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் தேர் ஓன் ஷேர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தேர் லைஃப். என்னோடதும் உங்களோடதும் வேற வேற டிகிரியில் வேற வேற அமௌண்ட்ல இருக்குமே தவிர, நீங்களும் ஈஸியாக வரல, நானும் ஈஸியாக வரல. யாரா இருந்தாலும் அவங்க பண்ற வேலைக்கு அவங்க அதுக்கான ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு நீங்க இப்படி வந்திருக்கீங்க, இப்போ 2 பேர் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு என்னையா எல்லாத்துக்கிட்டையும் அவன் ஏதாவது கிரிஞ்சா பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ வாட் எவர் யூ டூ, தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ லவ் யூர் கிரிஞ்ச். அது 90%, இது 10%. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பிடிக்காதவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம பிடிச்ச வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதான், நம்மளுக்கு என்ன பிடிக்குது, நம்மளுக்காக நம்ம பண்றோம். நம்மளை பிடிச்சவங்களுக்காக நம்ம இன்னும் ஜாஸ்தி எஃபோர்ட் போட்டு பண்றோம். இப்போ ஆக்டிங் ஐ டூ இட் ஃபார் மை செல்ஃப். எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்காட்டிக்கு இன்னும் ஜாஸ்தி நான் ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும், ப்ராப்பரா கொடுத்த ரோல் நம்ம ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள். அதுல நம்ம கான்சென்ட்ரேட்டடா இருக்கலாமே தவிர நம்மள யாரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுல பார்த்தோம்னாலே நம்ம டவுன் ஆயிடும். சூப்பர், சோ நைஸ். அண்ட் ஆக்சிடென்ட் மறுபடியும் அங்கேயா? பட் ஆனா அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான் இது. ஸோ ஹவ் வாஸ் இட்? அது எப்படி கடந்து வந்தீங்க? ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். என்னன்னா வெளியிருந்து வர, ஏன்னா ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு. நமக்கு நம்ம முகத்தை நம்மளே கண்ணாடியில பார்க்கும்போது நமக்கு பிடிக்கலன்னா வெளியே எப்படி போகிறது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏற்கனவே நான் பயங்கர இன்செக்யூர், அப்படி வேற ஆனதுக்கப்புறம் அண்ட் ஃபிசிக்கல் பெயின் வேற. நான் யோசிச்சது வந்து இனிஷியலாக முகத்தில் தானே அடிபட்டுருக்கு, கை கால் ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு டூ மை ஒர்க்ஸ். நான் தனியாக தானே இருந்தேன் சென்னையில். இப்போ வரைக்கும் பெட்லேருந்து படுத்தா எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறதுக்கு யாராவது வேணும். அதெல்லாம் ரொம்ப யாரும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் 2 days வந்து இல்லை நான் பார்த்துப்பேன், நான் தனியாக பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி கூட இருக்க முடியுமா, ஏன்னா பெட்லேருந்து எழுந்திரிச்சு உட்கார வைக்கணும், ப்ரஷ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஸோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி வந்து தான் ஆகணும். ஐ ஹேட் நோ சாய்ஸ். எனக்கு வந்து அந்த சர்ஜரிக்கே பயங்கர செலவாச்சு, பயங்கர டெத்ஸ் எல்லாம் ஆயிதான். ஏன்னா நான் ஃபேமிலிட்டு இருந்து சப்போர்ட் எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் திங், அம்மா வந்து தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க. ஓகே, ரொம்ப பயப்படுவாங்க யாருக்கா இருந்தாலும். இல்லை, என் அம்மா வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ், ரொம்ப 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 ப்ரொடெக்டிவ். அவங்க தனியாக பொண்ணு வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்காங்கிறதே அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். பயந்துப்பாங்கன்ற ஒரு விஷயம். பிகாஸ் அவங்களும் ஷீ இஸ் ஆல்சோ நாட் அ வெரி ஹெல்தி பர்சன். ஸோ அந்த ஒரு பயம். செகண்ட் திங் வந்து கேள்வி கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயம். அம்மா தாண்டி ஃபேமிலி மித்த மாமா அவங்க எல்லாரும், உனக்கு என்ன இஷ்டத்துக்கு போன இல்லை, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, பட் ஒருவேளை சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம்.